இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் திருப்பி ஒரே விஷயத்தை சொல்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோபி அப்படியே மனசொடஞ்சி முகமே தொங்கி போச்சுவாங்களா, அந்த மாதிரி தொங்கி போயிடுச்சு. ஏன்னா பாக்கியா இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷமாக தான் அந்த மொத்தமாக அந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளார அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு நேராக மினிஸ்டரே பாராட்டி அவங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பரை கூட நீங்கள் எப்போ வேணாலும் பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உண்மையான இடத்துக்கு நியூஸ்லேயே பாராட்டு வாங்கி அவார்டெல்லாம் வாங்கி மாலையெல்லாம் வாங்கினதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. அப்படின்ட்டு இவெல்லாம் என்னத்தை செய்வா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம இத்தனை வருஷமா கம்பெனி வச்சிருக்கோம், நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுல காசு வரும் பணம் வரும்னு பார்த்தா காசு பணத்தை விட கஷ்டம் தான் வந்துட்டு இருக்குன்னா அது காரணம் என்னன்னா பாக்கியா இவ்வளவு பிரச்சனைக்கும் இடையில ஏதாவது முட்டி மோதி உழைக்கணும்னு பாக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குங்கிறத கூட ஒரு மெசேஜ் அனுப்பா பார்த்துக்கலாம், ஒரு ஆப்ல பார்த்தா பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்க்காம நேராக அந்த கால் பண்ணி என்ன பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லையா அப்படின்னு கேட்கறாரு, என்ன காசு கொடுக்கலையா அப்படின்னு கேட்கறாரு. உங்க வேலையே கீழே இருக்கவங்கலாம் என்ன பண்றான்னு பாக்குறதா, மேனேஜ் பண்றதா உங்க வேலை. அதில் யார் என்ன பண்ணுறாங்கிறதே பார்க்க முடியாமல் பாதி நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாரா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. எப்போ பார்த்தாலும் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்காரு, இல்லை பாக்கியாக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவர் இப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்னா பணம் திருடுறது அப்படிங்கிற விஷயத்தை இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்னைக்கு காலையிலையும் ஈஸ்வரி நகையை வாங்கிக்கோன்னு கேட்குறாங்க, நகையே வேணான்ட்டார். ராதியா கொடுத்த காசை வேணாண்டாரு. இத்தனைக்கு அது அவர் காசு, இந்த வீட்டை வித்த காசு அவங்கள்ட்ட தான் இருக்குது. 18 லட்ச ரூபா இருக்குது, 17 லட்ச ரூபா இருக்குது. அந்த காசை வாங்கல. சரி ஓகே, அதுதான் போச்சு. அப்போ வேற என்ன தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ பாக்கியா பணத்தை கொண்டு பாக்கியாவுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க, பாக்கியா சந்தோஷமா இருக்காங்கிறத பார்த்து இவர் கடுப்பாகி அந்த பணத்தை திருடி இவங்க வேற எந்த ஒரு செலவுக்கு அதை யூஸ் பண்ணாமல் பணம் காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போகும், இவர் வேற சந்தேகப்பட்டா கூட ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற நிலைமை. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. கூடவே கோபி இந்த அளவுக்கு மோசமா செய்வாரா மாட்டாரா, நம்மளும் இப்படி நடக்க பாசிபிலிட்டிங்கிறத சொல்றோம். ஆனா அப்படி நடக்காதுங்க. அதுக்கு பதிலாக பாக்கியாவே நல்ல மனசோட பணத்தை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் திருப்பி ஒரே விஷயத்தை சொல்ற மாதிரி இருந்தாலும் இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கு.